ஜனமேஜய மகாராஜனை பார்த்து 48வது தலைமுறையில ஜனமேஜய மகாராஜன் வைசம்பாயனை பார்த்து, தாத்தா மாப்பிள்ள நீ உட்கார, எங்க பாட்டன்மார்களெல்லாம் பாரத போர் நடத்தினார்களாமே, அந்த வரலாற்றை எனக்கு இனிமையாய் சொல்ல வேண்டும் என்ற உடனே வைசம்பாயனர் சொல்ல தொடங்கிவிட்டார். ஜனமேஜய மகாராஜன் தூபதூபை ஏற்றி வந்து அமர்ந்தார். அவையிலே அக்கண்டமான பேர்கள் வந்து அமர்ந்தார்கள். வைசம்பாயனர் சொல்றார்கள், கேளும் ஜனமேஜய மகாராஜனே, பாண்டவர் பிறந்து துரியோதனன் 100 பேர்களும் திருதராட்டிர மகாராஜனுக்கு காந்தாரி அம்மைக்கும் பிறந்தார்கள். ஒரு பெண்ணு துச்சடை. பாண்ட மகாராஜனுக்கும் குந்தாதேவிக்கும் பிறந்தவர்கள் 5 ராஜாக்கள். அப்படி இருந்தும் பிறந்ததுல இருந்து பாண்ட மகாராஜன் சொர்க்கம் அடைவதற்கு முன்னமே மாத்ரா தேவி உடன்கட்டை ஏறினார். அப்ப பாண்ட மகாராஜன் இறந்து மாத்ரா தேவி உடன்கட்டை ஏறி குந்தாதேவி காட்டகத்திலே 5 பிள்ளைகளும் வச்சிருக்காங்க. பீஷ்மாச்சாரியர் பார்த்தார், ஐயா சஞ்சயனே, நாட்டிலே இருக்க முடியாத 100 பிள்ளைகள் நம்முடைய பேர பிள்ளைகள் பாண்ட மகாராஜன் இருக்கும் வரையில் காட்டகத்தில் இருந்தார்கள். காட்டகத்திலே நமது 5 பேர பிள்ளைகள் இருக்கிறது. 5 பேர பிள்ளைகளை அழைத்து வர வேண்டும். நாட்டுக்கு என்று ஒரு பெரியோர்கள் எல்லாம் சென்று ராஜாக்களை நாட்டுக்கு அழைத்து வந்தார்கள். நாட்டுக்கு அழைத்து வந்து கிருபாச்சாரியத்தை கல்வியை பயின்று வந்தார்கள். வீமன் செய்யும்படியான சிலையேடான வேலை துரியோதனனுக்கு பிடிக்கவில்லை. துரியோதனன் பார்த்தான், வீமனை எப்படியும் கொண்டுவிட வேண்டும். இளம்பிள்ளைகளை பேர் கொண்ட துஷ்பிரயோகமான செயல்கள் எல்லாம் செய்கிறானே, இவனை விடக்கூடாது என்று வீமன் குளிக்கும்படியான இடத்திலே விஷம் மருந்திருக்கும்படியான கூர்வசியை வீமன் குளிக்கும்படியான இடத்துல கொண்டு வச்சாராம். யார் வார்த்தை கேட்டு? சகுனி வார்த்தை கேட்டு. அதுலயும் ஒவ்வொரு வசிக்கும் ஒவ்வொரு கருவண்டாக நாராயணன் அமர்ந்தார். வீமன் குளிக்கும் போது ஐயோயோ இந்த ஜீவனை நாம் எப்படி கொள்வது என்று அந்த கருவண்டை தாண்டி குதிச்சான். அப்ப வசி அவனுக்கு படல. அதுலயும் பிழைத்தான். மாமா வீம இதுலயும் பிழைத்து விட்டான், இவனை விடக்கூடாது என்று படுக்கும்படியான இடத்திலே கொடிய விஷம் பொறிந்து இருக்கும்படியான பாம்புகளை கொண்டு போய் விடுத்தார். அதுலயும் நாராயணன் உள்ளத்தாலே பிழைத்தார்கள். உண்ணும்படியான உணவிலே விஷத்தை கலந்தான். அதிலும் பிழைத்தார்கள். பார்த்தான் துரியோதனன், மாமா எத்தனை செயல்கள் செய்தோம், பாண்டவர்களை நாம் அழிக்க முடியாது போல் தெரிகிறது. மருமகளே, சுலபமா பாண்டவர்களை அழிப்பதற்கு ஒரு உபாயம் இருக்கிறது. பாண்ட மகாராஜன் இறந்து இதுவரையிலும் 14 ஆண்டுகள் ஆகிறது. இதுவரையிலும் அவருக்கு திலோர்த்த தர்ப்பண கைங்கரியம் என்பதை செய்யவில்லை. திலோர்த்த தர்ப்பண கைங்கரியம் வருடத்துக்கு ஒரு முறை தபசம் கொடுப்பது. ஆகையினாலே மாமா அதற்கு என்ன உபாயம் செய்வது? காசி கங்கா நதி கரையிலே பிறப்பங்காடு இருக்கிறது. அங்க பிறப்பங்காட்டை அழித்து அரக்கு மெழுகி வெடிவுப்பு கந்தகம் கட்டி கற்பூர நவாச்சாரத்தை கொண்டு தலை சேர்ந்திருக்கும்படியான சிப்பா சாஸ்திரிகளை விடுத்து ஒரு அரக்கு மாளிகை ஏற்படுத்தி அதுக்கு அழகு மாளிகை என்று பெயர் வகுத்து புரோஜனனை விடுத்து 48 நாள் முடிந்தவுடனே மாளிகைக்கு தீ வச்சுட்டானா பாண்டவர்கள் தாய் குந்தாதேவியோடு 6 தாரத்தாரும் அங்கே அழிஞ்சுவார். மாமா சரியான யோஜனையாது.